இப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நேற்று வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், ஏன் இந்த ஜோனில் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குன்னு. இது 24,000 கால் சைடில் எடுத்திருக்க வீடியோ. இப்போது லைவாக 9:22க்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம ஜோனில் தான் மிண்டிகேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இன்றைக்கும் வந்து கால் சைடு எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை புட் சைடே கூட வரலாம். நான் வந்து எதையும் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம சொன்ன சில விஷயங்கள் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து உள்ளார போகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 30 மினிட்ஸை மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஜோன் ஆக்டிவேட் ஆகுதோ அங்கே வந்து 50%ல் ஓபியில் வந்து மிண்டிகேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ உங்களுடைய எஸ்எல் கம்மியாக எடுத்துகிட்டு ரிஸ்க்கை வந்து கம்மியாக வச்சுட்டு அதில் பஃபரும் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து கம்பல்சரி வந்து பஃபர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எக்ஸ்பெரிக்கிறனால அன்றைக்கி வந்து நம்மளுக்கு எஸ்எல் வச்சுட்டு தான் மார்க்கெட் ஒரு சைடு மூவ் ஆகும். அதுக்கு வந்து 90% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுங்க. மிஸ்டேக்ஸாக எடுக்காதீங்க. இல்லை அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஓகே அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்குன்னு உங்களோட செட்டப் கரெக்டாக வருதோ அப்போ வந்து நீங்கள் லைவாக என்ட்ரி ஆகுங்க. தேங்க்யூ.